ஒரு மனிதன் வந்து எதை கட்டுப்படுத்தினாலும் இதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினம்னு சொல்லாங்க. வேற என்ன, அது கோவம் தான். இந்த கோவம் வந்து எல்லாருக்கும் சட்டுன்னு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மனிதனுக்கு மட்டும் இல்லை, விலங்குகள் இந்த மாதிரி சின்ன குழந்தையாகட்டும் அதுக்கு கூட அவ்வளோ கோவம் வருங்க. இந்த கோவத்தை பற்றி சின்னதாக ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்காருங்க. இந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து அன்பு உள்ளம் கொண்டவருங்க. அன்பாக இருந்தாலே வார்த்தைகள் அப்போ எப்படி வரும்? முத்து முத்தாக வருதுங்க வார்த்தைகள். அந்த முத்து கூடவே அன்பும் அக்கறையும் கலந்து வருதுங்க வார்த்தைகள். யாரை பார்த்தாலுமே அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய மனிதராக அந்த வாலிபர் இருக்கார். அப்படி இருக்கிறப்ப அவரோட வாழ்க்கையும் சந்தோஷமாக போயிட்டுருக்குங்க. இந்த வாலிபரை ஊர் மக்களே தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க. என்னதான் இவர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலுமே இவர் வெளிப்படுத்தக்கூடிய அன்பு வந்து முக்கிய காரணம்னு சொல்லலாம். அன்பு கூடவே அக்கறை கலந்த பேச்சு, இது எல்லாருமே வந்து இருக்குதுங்க. ஆனால் இந்த சந்தோஷமானதும் இந்த அரவணைப்பானதும் ரொம்ப காலம் வந்து நீடிக்கலைங்க. இவர் இருந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு நாள் வந்து சண்டை மாதிரி வருது. அப்போதைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இந்த ஊர் தலைவரை தரக்குறைவாக பேசுகிறாருங்க. அதை தாங்கிக் கொள்ள முடியாத இவர் வந்து அன்பு உள்ளம் கொண்டவராக இருந்தாலுமே, பொறுமைசாலியாக இருந்தாலுமே, அப்போ கோபங்கிற ஒரு விஷயம் வந்து இவர் எட்டி பார்க்குதுங்க. இப்போ உள்ள தலைமுறைக்கு வந்து கோபங்கிறது சட்டுன்னு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. இந்த பஞ்சாயத்து தலைவரும் என்னதான் அமைதியாக அன்பாக இருந்தாலுமே இந்த கோபங்கிறது அவர் எட்டி பார்க்குது. அப்போ எட்டி பார்க்குறப்ப கோபங்கள் ஒரு மனுஷனுக்கு வந்தாலே என்ன ஆகும்? கோபங்கள் அதிகமாக வந்தாலே அவன் என்ன பேசுகிறானே அவனுக்கு தெரியாதுங்க. வார்த்தைகள் தாறுமாறாக வரும். அது போல தான் இந்த பஞ்சாயத்து தலைவருக்கும் கோபத்தால் அவர் என்ன வார்த்தைகளை விடுறாருன்னு அவருக்கே தெரியல. கண்ணம்னு வார்த்தைகளை விட்டுறாருங்க. அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியல. தரை குறைவான வார்த்தைகளையுமே வந்து அவர் பயன்படுத்திடுறாரு. அப்போ இந்த மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கப்ப ஊர் மக்களே கூடி பார்க்குதுங்க. ஏன்னா ஊர் மக்களுக்கு வந்து ஒரு முகம்தான் தெரியும். இவருக்கு வந்து அன்பான முகம், அன்பான பேச்சு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ கோபத்தோடைய விளைவாக இவருக்கு வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை இருக்கிறது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போகுதுங்க. ஊர் மக்கள் எல்லாம் வந்து கூடி வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன இவருடைய வாயிலேருந்து இப்படி அவதூற வார்த்தைகள்லாம் வருது, இருக்கா காதில் கேட்க கூட முடியலை அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்கங்க. இது தாங்க சாக்கு. மறுநாள்லேருந்து ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சொல்லி வச்சது போல் யாருமே வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசுகிறது இல்லைங்க. எல்லாருமே ஒதுக்கி விடுறாங்க. இது வந்து அவருக்கு வந்து மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்குது. எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் நம்மக்கிட்ட எப்படி இருந்தாங்க, இப்போ யாருமே நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மனசு ரொம்ப வலிக்குதுங்க. முன்னாடி இருந்த மதிப்பு மரியாதை கூட இப்போ இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு இல்லை. இவர் மதிப்பு மரியாதையுமே வந்து எதிர்பார்க்குற ஆள். இப்படி இருக்கிறப்ப அதுவும் அவருக்கு வந்து வலிக்குதுங்க. இப்போ அந்த ஊர்லேயே ஒரு துறவி இருக்காரு. அவர்கிட்ட வந்து எல்லாருமே போகிறத வந்து இந்த ஊர் தலைவர் வந்து கவனிச்சிருக்காருங்க. சரி, நம்மளும் நம்ம மன கஷ்டத்துக்கு அவர்கிட்ட போய் இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்கலான்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து அந்த துறவியை நோக்கி போகிறாருங்க. துறவிக்கிட்ட தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. தன்னுடைய கோபத்துடைய வெளிப்பாட்டையுமே வந்து அவர் சொல்கிறாருங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே துறவி கேட்டுட்டு கோபத்தை பற்றி அழகாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருங்க அந்த வாலிபருக்கு. கோபம் வந்து ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுதெல்லாம் அவன் 2 விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கணும். அதாவது இந்த 2 விஷயத்தை அவன் கடைப்பிடிச்சாலே அவனுக்கு வந்து கோபமும் நாள் பட தணிஞ்சு போகும். இன்னொன்று, மற்றவங்கள்ட்ட இருந்து கெட்ட பேரும் அவனுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாருங்க. முதல் விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து கோவப்படுறப்ப வார்த்தைகள் தாங்க சரமாரியாக வரும். எப்போல்லாம் கோபம் வருதோ அப்போதைக்கு அவன் என்ன பேசுகிறானே தெரியாது. தாறுமாற வார்த்தைகளை வந்து அவன் விடுற மாதிரி இருக்கும். கோபப்படுறப்ப சற்று நிதானமாக நம்ம வந்து அப்போதைக்கு வார்த்தைகளை விடாமல் நம்மளுடைய கவனத்தை வேற எங்கேயாவது திசை திருப்பி வைக்கணும். இது வந்து நம்ம கோபப்படுறப்பே சரி. இரண்டாவது வந்து மற்றவங்க யாராவது நம்மக்கிட்ட கோபப்படும்படி பேசினாலோ அப்போதைக்கு நம்மளுமே வந்து அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கோவப்பட்டாங்கன்னா பதிலுக்கு நம்ம வந்து கோவப்படணும்னு அவசியம் கிடையாது. அந்த டைம்லையுமே கொஞ்சம் நம்ம நிதானமாக சுதாரித்து அந்த டைம்லையுமே வந்து நம்ம கவனத்தை முழுவதுமே திசை திருப்பிடணும். இல்லைனா அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு 2 விஷயத்தை வந்து குரு வந்து அந்த வாலிபருக்கு எடுத்துரைக்கிறாருங்க. இப்போ குரு வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து நம்ம கோபப்பட்டாலோ வார்த்தைகளை விடக்கூடாது, நம்ம கவனத்தை எங்கேயாவது வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து மற்றவங்க யாராவது கோபப்படுத்தினாலோ பதிலுக்கு நம்மளுமே வந்து வார்த்தைகளை விடக்கூடாது, அந்த டைம்லையுமே வந்து நம்ம மௌனமாக தான் இருக்கணும். அப்படி இருந்தோன்னா அந்த கோபத்துலேருந்து நிச்சயம் நமக்கு வந்து வெற்றி அடையலாம்
வாழ்க்கையிலுமே வந்து இந்த கோபம் தான் வந்து நம்ம முன்னேறத்துக்கு ஒரு முக்கிய தடையாக இருக்குங்க. இந்த கோபத்தை கொஞ்சம் நம்ம அடக்குனாலே நிறைய விஷயங்களில் நம்ம வந்து சாதிக்கலாம். ஒரு மனிதன் வந்து கோபப்படுறதுனால அவனுடைய நாக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனாக மாறிடுதுங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதமாக மாறிடுது. இந்த ஆயுதம் வந்து நல்ல விதத்தில் வார்த்தைகள் வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. ஆனால் கோபத்தோட கூரில் நமக்கு வந்து வர வார்த்தைகள் எல்லாமே தாறுமாறாக தாங்க வரும். அப்போதைக்கு நம்ம என்ன பேசுகிறோன்னு நமக்கே தெரியாது. இப்போ கோபப்படுறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா நம்மளும் சரி, நம்மளை சுற்றி உள்ளவங்களுமே சரி இதில் பாதிப்பு அடைகிறாங்க. நம்மளை சுற்றி உள்ளவங்க பாதிப்பு அடைகிறாங்களோ இல்லையோ, கோபத்தோடைய கூறால் நம்ம தாங்க அதிக பாதிப்பை வந்து அடையும். நம்ம கூட என்னைக்காவது அதிகபட்ச கோபத்தில் இருந்திருப்போம். யாராவது நம்மளை வந்து திட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யாராவது நம்மளை வந்து வெறுக்கிற மாதிரி நடந்திருப்பாங்க. நம்ம கோவப்படுற மாதிரி ஏதாவது காரியத்தை அவங்க வந்து செஞ்சுருந்துருக்கலாம். அப்போதைக்கு நம்ம கோபத்தோடைய உச்சிக்கு போகும்போது அப்போ என்றைக்காவது நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போங்க. அப்போ நம்மளுடைய உடல் முழுவதுமே பார்த்திங்கன்னா பலவீனம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மனிதன் வந்து கோவப்படுறதுனால அவனுடைய ஆரோக்கியமுமே இங்கே வந்து கேள்விக்குறியாகுதுங்க. நாளடைவில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து தலைவருமே வந்து தன்னுடைய கோபத்தை வந்து அடக்கி ஆள்றாருங்க. ஜென்குரு சொன்ன இந்த 2 வழிகாட்டுதல் படி தன்னுடைய கோபங்கள் எல்லாத்தையுமே வந்து அடக்கிடுறாருங்க. அடக்கணுன்னே திரும்பவுமே அவருடைய அன்பான பேச்சுக்களுக்கு வந்து மக்கள் வந்து அடிமையாயிடுறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம ஒன்றே தாங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் வந்து அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்தினானா மற்றவங்கள பாதிக்குதோ இல்லையோங்க அந்த கோபம் வந்து அவனையே அழித்து விடுங்க. அந்த கோபம் வந்து அவனுக்கு வரப்ப சரமாரியான வார்த்தைகளை விடுறதுனால அவனுடைய உடல் ஆரோக்கியமும் சரி, மன ஆரோக்கியமும் சரிங்க, 2மே வந்து இங்கே பாதிப்படையுது. இங்கே இந்த புத்த துறவி சொன்ன மாதிரி நம்ம கோபப்படுறப்ப சற்று கொஞ்சம் மௌனமாக இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க. நம்ம கோபப்படுறப்பையும் சரி, மற்றவங்க நம்ம கிட்ட கோபத்தை அதிகப்படியாக காட்டுறப்பையும் சரிங்க, சராமரியாக அவங்களுக்கு சரிசமமாக நம்ம வந்து நிற்காம அப்போ ஒரு கணம் வந்து அவங்க அறியாமையில் தான் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை வந்து வேற எங்கேயாவது திசை திருப்பலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலையே நம்ம வந்து இருக்க வேண்டியன்னு அவசியம் இல்லைங்க. அந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் நம்ம மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காக. இது வரைக்குமே இந்த கதையை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த ஜென் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.